ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவு வேண்டும் தான் ஆண்டவர் பேசுகிறார். என்ன தெளிவு வேண்டும், எது வேண்டும், எது வேண்டாம். நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட இதெல்லாம் உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். வேண்டான்னு சொல்கிறது தான் பிள்ளைகள் என்ன சொல்லணும் தெரியுமா? இல்லை டேடி, இல்லை மம்மி, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? நம்ம வேண்டான்னு சொல்கிறது தான் நம்ம பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லும். இது ஆதாம் ஏவாளில் இருந்து வந்த அந்த சுபாவம். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் ஒதுக்கி வைத்தா வேண்டான்னு சொல்கிறது தான் வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கமாக என்ன சொல்கிறார்னா, வேண்டாம் வேண்டாம் என்பதை தான் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் அளிக்கிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசி எரேமியா மூலமாக ஆவியானவர் உரைக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? எனக்கு ஞானம் இருக்குது, நான் ஞானத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், கையாண்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். பராக்கிரமம் இருக்கிறது, என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறோம். ஐஸ்வர்யம் இருக்கிறது, எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன் நினைக்கிறோம். ஆனால் அந்த எரேமியா 9:24 என்ன வாசிக்கிறோம் என்றால், மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஆண்டவர் தருகிறாரே. ஆசீர்வாதத்தை கிருபையாய் தருகிறாரே. குடும்பத்தை கிருபையாய் தந்திருக்கிறாரே. வேலையை கிருபையாய் தந்திருக்கிறாரே. இந்த உயர்வை கிருபையாய் தந்திருக்கிறாரே. அந்த கிருபையாய் தந்ததை ஃபஸ்ட்டு அறியணும். இது எல்லாமே கிருபையினால் கிடைத்தது என்பதை அறிந்து நம்ம உணர்ந்திருக்கிறதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நியாயத்தை செய்கிறவர் அவர்தான். மூன்றாவது, நீதியை செய்கிறவர் அவர்தான். இந்த ரெண்டு, அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் செய்கிறவர் கர்த்தர் என்பதை எவனுக்கு அந்த கண் திறக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாமே அவர்தான் இந்த பூமியில் செய்கிறார் என்பதை அறிந்து அதை குறித்து உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் நல்லா நிறைய பேருக்கு பாருங்களேன், எந்த உயர்வு வந்தாலும், எந்த மேன்மை வந்தாலும், எந்த ஐஸ்வர்யம் வந்தாலும், நான் சம்பாதித்தேன், இல்லைன்னா எங்கள் பெற்றோர்கள் சம்பாதித்தது, என்னால் முடிஞ்சது என்று சொல்லி அவர்களை குறித்தே சொல்வார்கள். குடும்பத்தை குறித்தே சொல்வார்கள். படிப்பை குறித்தே சொல்வார்கள். எல்லாவற்றை குறித்தே சொல்வார்கள். ஆனால் அந்த கிருபையை குறித்து என்ன செய்யணும்? அதை குறித்து அறியணும். அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு அது பிரகாசமான மனக்கண்கள் வேண்டுமென்றால் அதை அறிந்து அதை குறித்து உணர்வு இன்னைக்கு சபைக்குள்ள வேணும். இன்னைக்கு அநேகருக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு உணர்வே இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஓடுகிறார்கள். மாடு கூட தன் எஜமானனை அறிகிறது, அது உணர்கிறது. ஆனால் இன்றைக்கு என் பிள்ளை தான் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று வேதனையோடு ஏசாயா தீர்க்கன் மூலமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் அவரை குறித்த அறிவும் உணர்வும் நமக்குள் இருக்குதுன்னா அதுதான் எங்களுக்கு மேன்மை என்பதை நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். இதுதான் நமக்கு வேண்டுமே தவிர வேண்டாம் வேண்டாம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தை குறித்தோ பராக்கிரமத்தை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ மேன்மை பாராட்ட வேண்டாம். அவரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.